என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சேர்ந்து சொல்லுவோம். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர். என் பலவீனத்திலும் என் இயலாமையிலும் என் கஷ்டத்திலும் என் நஷ்டத்திலும் என் தோல்வியிலும் பயத்தின் சூழ்நிலையிலும் கைவிடப்பட்ட நிலையிலும் உதவுவார் இல்லாத சூழ்நிலையிலும் என்னோடு நீர் இருக்கிறீர். என்னோடு நீர் இருக்கிறீர். என்னோடு இருக்கிற என் தெய்வம், என்னோடு இருக்கும் தெய்வம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஜெயமாய் ஜெயமாய் ஆசீர்வாதமாய் ஆசீர்வாதமாய் நீர் என்னை வாழ வைக்கிறீர். நீர் என்னை வாழ வைப்பீர். ஆமென். ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன கருத்துக்களை எல்லாம் வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ எல்லா ஜெப கருத்துக்களுக்கும் ஆண்டவர் கண்டிப்பாக பதில் தந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நான் இந்த நாளிலே எடுக்கக்கூடிய வேத வசனம் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். வாசியுங்கள். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். விதை இனியும் களஞ்சியத்தில் இருந்து விடுமோ? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒலிவ மரமும் இனியும் பயன் தராமல் போகுமோ? இங்க ஒரு கேள்வி ஆண்டவர் வைக்கிறார். நீங்க பாருங்க, ஒரு விதையானது களஞ்சியத்தில் இருந்தால் அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? விதை அது விதைக்கப்படும் பொழுதுதான் என்ன வரும்? பலன் கிடைக்கும். ஒரு விதை அப்படியே களஞ்சியத்திலே இருந்ததுன்னா கொஞ்ச நாள்ல என்ன செஞ்சிடும்? அது யாருக்குமே பயன் இல்லாம போயிடும். திராட்சையும் அத்தியும் மாதுளையும் ஒலிவம் என்று அன்றைய அந்த காலகட்டத்திலே அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட அந்த பொருட்களை ஆண்டவர் காண்பித்து, இதெல்லாம் பலன் கொடுக்காமல் போய்விடுமா? மரத்திலே இருந்துருமா? பலன் தராம போயிருமா? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல அநேக குடும்பங்கள்ல சொல்லக்கூடிய காரியம், நாங்கள் இன்னமும் கஷ்டத்திலே இருக்கிறோம், கடனிலே இருக்கிறோம், எங்க வாழ்க்கை பிரச்சனையிலும் போராட்டத்திலும் குறைபாடுகளிலும் இல்லாமைகளிலும் பயணித்து கொண்டே நாங்கள் இருக்கிறோம் என்றுதான் அநேகர் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மனசுல ஒரு சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை, எடுக்கிற எந்த காரியமுமே கைகூடவே மாட்டேங்குது என்ற ஒரு பெரிய வேதனையில் பயணிக்கிறவர்கள் அநேகர். ஒருவேளை உங்கள் லைஃப்பில் கூட உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், கணவனும் மனைவியும் ராப்பகலாக உழைக்கிறோம், ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற நிலைமை இருந்ததுன்னா, இன்னைக்கு ஆண்டவர் அதை மாற்றி சொல்றாரு. பயப்படாத. எப்படி விதை களஞ்சியத்திலே இருக்குமா? இருக்காது, அதை எடுத்து பயன்படுத்தப்படும். திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒலிவ மரமும் எப்படி பலன் கொடுக்குமோ அதே போல இன்று முதல் நம் ஆசீர் உங்கள் மேல் விளங்கும். கை தட்டுங்க பாப்போம். ஆண்டவர் சொல்றாரு, என் மகளே,
என் மகனே, இன்று முதல் நான் உன்னை என்ன செய்வேன் சொல்லுங்க, ஆசீர்வதிப்பேன். நல்ல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் கூறுகிறார். நல்ல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் கூறுகிறார், இன்று முதல் நம் ஆசீர் உங்கள் மேல் இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னா செய்வாரா செய்ய மாட்டாரா? அவர் சொன்னது அப்படியே நிறைவேறும். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி நம்மை உயர்த்தக்கூடியவர். அல்லேலூயா. நீங்க அதனாலதான் பாருங்க, பைபிள் சொல்கிறது, வாசியுங்கள், இணை சட்டம் உப ஆகமம் முதல் அதிகாரம் 11வது வசனம் எடுத்து வாசிங்களேன். இணை சட்டம் உபாகமம் முதல் அதிகாரம் 11வது வசனம் படிங்க, வாசிங்கம்மா. உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வாராக. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நல்ல கவனிங்க. உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்க இப்ப இருக்கிறத விட உங்களை சொல்லுங்க எத்தனை மடங்கு? 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை பெருகச் செய்வார். நிச்சயமா இந்த வார்த்தையை நம்புங்க. ஒருவேளை இன்றைய வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கலாம். நான் படுற கஷ்டம் என் பிள்ளைங்களும் படுமோ, நான் படுற அதே வேதனை என் பிள்ளைகளுக்கு வந்துருமோன்னு பயப்படாதீங்க. நிச்சயமா உங்கள் பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆண்டவர் கண்டிப்பா உங்க பிள்ளைகளை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். நீங்க எல்லாரும் நல்ல சுகமாய் ஜீவிக்கும்படி ஆண்டவரே தம்முடைய அருட்கரத்தை உங்கள் மீது நீட்டுவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் நீங்க இப்ப இருக்கிறத விட உங்களை 1000 மடங்கு பெருகச் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அருமையான சகோதரர் சொன்னார், எங்களுடைய குடும்பம் ஒரு ஏழ்மையில் இருந்த குடும்பம். திடீர்னு எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைத்தவர், அவருக்கு கையங்காலும் ஆகாம போயிட்டு எங்க வீட்டில் அன்றைக்கு உணவுக்கே நாங்கள் கஷ்டப்பட்டோம். நான் ஒரு 8 வயசு இருக்கும். 8 வயசுல எங்க வீட்டு பக்கங்களில், எங்க ஊர்ல, எங்க தெருவுகளில் ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா எச்சியலை எடுத்து போடுறதுக்கு என்ன பயன்படுத்தினாங்க. நான் கண்ணீரோடு கடந்து சென்ற நாட்கள் அது. அந்த வீடுகளில் எதுக்கு போவேன் எச்சியலை எடுக்க அப்படின்னா, எதுக்கு? கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும், மிச்சம் மீதி இருந்தால் கடைசியில் கையில் கொடுத்து விடுவாங்க. அதை எடுத்துட்டு வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட கொடுப்பேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் ஆரம்பம். ரொம்ப ஓப்பனாக சொல்றாரு. இப்படி ஆரம்பித்தேன். 8 வயசுல எச்சியலை எடுத்து அந்த எச்சியலை எடுக்க போவேன். அவ்வளோ வேகமாக போவேன். ஏன்? கொஞ்சம் சாப்பாடு வீட்டில் ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கிடைக்குமே அப்படின்னு அலைஞ்சு திரிஞ்ச காலம். ஒரு நாள் என் மனதில், கடவுளே, நான் இந்த நிலைமையில் இருக்கிறேனே, என் வாழ்க்கை உயராதா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறாதா என்று ஒவ்வொரு முறையும் நான் எச்சியலை எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல என்னை கொட்டினவங்க உண்டு, அடித்தவங்க உண்டு, திட்டினவங்க உண்டு, பட்னியோடு தூங்கின நாட்கள் உண்டு. கேள்வி உண்டு, கடவுளே நான் ஆசீர்வதிக்க மாட்டீரா? கடவுள் எனக்கு அந்த காலகட்டத்திலே உதவி செய்தார், எனக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இன்று ஒரு 35 ஆண்டுகளை கடந்து நிற்கிறேன். அவர் சொல்றாரு, கடவுளுடைய ஆசீர்வாதம் என் மீது வந்தது. எந்த ஊர்ல எச்சியலை எடுத்த மனிதனாக நான் இருந்தனோ அதே ஊர்ல இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், எனக்கு நல்ல ஒரு கல்யாண மண்டபம், ஏழைகளுக்கு அதில் பணமே வாங்க மாட்டேன் என்று சொல்லி அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை கூறுகிறார். ஆனால் அதில் மையப்படுத்தின ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? என் ஏழ்மையிலும் என் தரித்திரத்திலும்
கடவுளை நோக்கி என் கண்கள் எப்போதும் காத்திருந்தது. அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் என்ன உயர்த்துவார், ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் என்னையே இந்த உலகத்துல எல்லா மனுஷங்க முன்னாலையும் நிலை நிறுத்துவார் நம்பினேன். இன்று கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால அநேகருக்கு நன்மை செய்யும்படி என்னை ஆண்டவர் உயர்த்தினார். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்களையும் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். நான் நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீங்கன்னா 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. 8வது வசனம், புழுதியிலிருந்து அவர் ஏழைகளை உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து வறியவரை தூக்கி விடுகின்றார், உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகிறார், மாண்பெரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகிறார். அல்லேலூயா. ரொம்ப நல்லா கவனிக்கீங்களா? ஆண்டவர் யாரை உயர்த்துறாரு? சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர் சொல்லுங்க, யாரை உயர்த்துறாரு? இந்த உலகத்துல ஏழைகளை, வறியவரை, எளியவனை, கைவிடப்பட்டவனை ஆண்டவர் கை தூக்கி எடுத்து அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இன்னைக்கு நல்லா கவனிங்க, நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வை தருகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரங்களில் நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும், கடவுள் எவ்வளவு ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆண்டவர் எவ்வளவு மேன்மையா அந்த குடும்பத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு கற்பனை பண்ண முடியாத ஒரு உயரத்துல ஆண்டவர் கொண்டு போய் வைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த குடும்பங்கள் நிலைத்திருக்குதா? நிலைத்திருக்குதா? அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கா அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அநேக குடும்பங்கள் தரை மட்டத்திலிருந்து மேல் நோக்கி வருது. ஆனால் அதை நிலையாக பாதுகாக்க முடியாமல் மீண்டும் அதே நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் சமீபத்திலே ஒரு கிராமத்திற்கு போயிருந்தேன். அப்பொழுது அந்த கிராமத்தில் ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பம். அப்போ அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா ரொம்ப பக்தியான மனிதர், ரொம்ப நல்ல மனுஷன், இந்த மனுஷனை கடவுள் ஆசீர்வதித்தார், எங்களுக்கு இந்த பக்கத்தில் நல்ல தோப்பு துறவு எல்லாம் இருந்துச்சு. அல்லேலூயா. எல்லாமே இருந்தது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்கள் வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க தெரியாமல், இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை ஆசீர்வாதம் பெறுவது முக்கியமல்ல. அப்படித்தானே பிரதர்? ஆசீர்வாதம் பெறுவது முக்கியமல்ல. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாரா? வானத்தின் பலகணியெல்லாம் அவர் என்ன செய்வார்? திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுவேன், தேவைப்பட்டால் சில சொல்லுவாங்க, கடவுள் என்ன கூரையை பிரிச்சா கொடுக்க போறாரு? கூரையே இல்லை, அவருக்கு தேவைப்பட்டனா எதை பிரிச்சினாலும் என்ன செய்வாரு? உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அல்லேலூயா. ஆனால் அநேகர் இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க தெரியாமல் வாழ்க்கையை முடிக்கிறாங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் சும்மா அன்னைக்கு நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ போயிருந்த பொழுது அவர் ஒரு உப்பளம் இருக்கும்போது நம்ம விவசாயத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய உப்பளம் அதிபர், உப்பளம் நிறைய வச்சிருக்கிறாரு, நிறைய அவருக்கு இருக்குது. ஆனால் அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போனால் அவர் பையன் இருக்கிறான், ஒரு 16 வயசுக்கிட்ட இருக்கும். அந்த பையன் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். அவன் எதுக்கு வீட்டில் உட்காந்துருக்கான்னா, ஏதோ ஒரு சில லட்சம் ரூபா கொடுத்து ஒரு பைக்கை காமிச்சு, இந்த பைக் எனக்கு வாங்கி தருவியா தரமாட்டியா, இதுதான் சண்டை. பிரைஸ் தி லார்ட். இந்த அப்பா சொல்றாரு, இப்போ உனக்கு 16 வயசு தான், இப்போ இந்த பைக் உனக்கு தேவையில்லை. இப்போ இந்த பையன்
கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் அப்படி சுற்றி சுற்றி தெரிஞ்சுட்டு இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்பாவை பார்த்து உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், நீ செத்துட்டன்னா இந்த சொத்துலாம் யாருக்கு வந்து சேரும்? அவனை பாருங்க, நீ செத்துட்டன்னா பேச மாட்டேங்கிறீங்க. அவன் சொல்கிறான், நீ செத்துரு, நீ செத்துட்டா அப்படி எனக்கு இந்த சொத்துலாம் வந்துடும், நான் எதுக்கு படிக்கணும்? இருக்குது இவ்வளோ சொத்து, அங்கே வீடு வாங்கி போட்டிருக்க, இங்கே நிலம் வாங்கி போட்டிருக்க, இதெல்லாம் எனக்கு தான், நான் உட்கார்ந்தே சாப்பிடுவேன், படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பாவை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அப்பாவும் அம்மாவும் பையனுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய வீடுகள், நிறைய குடும்பங்களை நீங்கள் எடுத்து பாருங்க, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பயந்த காலம் போய் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க பெற்றோர்கள் பயப்படுகிற காலத்தில் இருக்கீங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட வேண்டும். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்க வீடு என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். பிரைஸ் தி லார்ட். உங்க குடும்பத்தை கடவுள் என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். எப்படி பாதுகாப்பது? ரொம்ப சிம்பிளான சில காரியங்களை காண்பித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நீங்க நல்லா எடுத்து வாசிங்க, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிங்க. நல் வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு குடும்பம் என்பது மிக முக்கியமானது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த உலகத்துல மிகவும் அழகானது எது அப்படின்னு கேட்டா, ரொம்ப அழகானது இது தாஜ்மஹாலா, சீன பெருஞ்சுவரா, எது பிரதர்? ரொம்ப அழகானது என்னது? ஒரு குடும்பம் தான் ரொம்ப அழகு. ரொம்ப அற்புதமானது எது? உங்க ஃபேமிலி. ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைங்க சிரித்து மகிழ்ந்து கொஞ்சி குழாவி அங்கே காணப்படுகிற அந்த எல்லா நன்மைத்தனங்களையும் கண்டு பாருங்கள். அதுதான் உலகத்தின் சிறந்த அழகு. அதுதான் இந்த உலகத்தின் நன்மைகளின் உச்சம். அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்கு என்ன வேணும்னா நல்வழி பயிற்சி தேவை. என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும்? ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்பம் எப்படி இருக்கலாமா? இப்படிதான் இருக்கணுமா? எப்படி இருக்கலாமா? இப்படித்தான் இருக்கணுமா? உங்க வீடு எப்படி இருக்கணுமா? இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? வீட்டுக்காரர் எப்படி வேணாலும் இருக்கலாம், பரவாயில்லையா? மனைவி எப்படினாலும் இருக்கலாம். இன்னைக்கு உள்ள உலகம் எப்படி போகுது? இன்னைக்கு நீங்க வாழ்ற உலகம் எப்படி இருக்கு? ஒரு தங்கச்சி சொல்றா, இந்த கல்யாணம்லாம் கட்டி பிள்ளையெல்லாம் பார்த்து இதெல்லாம் நமக்கு சரி வராது. இன்னைக்கு உள்ள யூத் இப்படிதான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு பொறுப்புள்ள, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கேள்வி கேட்கிற எந்த காரியமே இருக்கக்கூடாது. நம்மளை யாருமே என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? கேள்வியே கேட்கக்கூடாது. நான் சம்பாதிக்கிறத நான் செலவழிப்பேன், அவன் சம்பாதிக்கிறத அவன் செலவழிப்பான். கடைசியில் ரெண்டும் தெருவில் திருவோடு ஏந்திட்டு இருக்கும். இன்னைக்கு அதுதான் பாருங்க. இன்னைக்கு சூசைட் நிறைய பாருங்க. மாடியில இருந்து குதிக்கிறான், அங்க இருந்து குதிக்கிறான், எல்லாம் சாவறதுக்கு போற நிலைமைக்கு போகுது. அல்லேலூயா. ஒரு குடும்பம் என்பது வனாந்திரம் அல்ல. நாம் மிருகங்கள் அல்ல. மிருகம் கூட என்ன செய்யுது? அதுக்குன்னு ஒரு எல்லையை வச்சிருக்குது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மிருகம், ஒரு தெருநாய்க்கு கூட எல்லை தாண்டி குலைக்காது. சொல்லுங்க, அப்படிதானே? பேச மாட்டேங்கிறீங்க.
பேச மாட்டேங்கிறீங்க. ஒரு தெருநாய், உங்க தெருநாய் இருக்குல்ல, நீங்க நல்லா கவர் பண்ணி பாருங்க. அடுத்த ஏரியாவில் போய் எதனை செய்யாது. அது அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அது ராஜா. வர்ற ஒரு பொருளாக பார்த்து கொலைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பு சிப்புன்னு பேசாமல் நம்ம ஏரியாவுக்கு ஓடி போயிடும். ஒரு லெவலுக்கு தான் ஓடுவார் அவர். அதுக்கு மேலே இது வேற ஏரியாயா அப்படின்ட்டு அவர் ஏரியாவுக்கு வந்துடுவார். பிரைஸ் தி லார்ட். எல்லாத்துக்கும் ஒரு கட்டளை இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு மதிலை வைத்திருக்கிறார். ஒரு தோட்டம் போடுறீங்க, தோட்டம்ங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? எதை தோட்டம்னு சொல்லுவீங்க? அக்கா சொல்லு, எதை தோட்டம்னு சொல்லுவீங்க? சுத்தி வர வேலி அடைச்சி, வேலியே இல்லாத பேர் யாராவது தோட்டம்னு சொல்லுவீங்களா? என்ன பேசவே மாட்டேங்க அண்ணா, சொல்லுங்கண்ணே, யார் எதை தோட்டம்னு சொல்லுவீங்க? வேலி போட்டு அதுக்கு ஒரு எல்லையை குறித்து அதுக்குள்ள பலா, வாழை, கொய்யா என்னெல்லாமோ வைக்கமா வச்சு, தென்னையெல்லாம் வச்சு, இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் சொல்லுவீங்க இதுதான் தோட்டம். தோட்டம்னா அங்கே என்ன இருக்குது? ஒரு வேலி முதல்ல இருக்கும். என்ன இருக்கும்? ஏங்க சொல்லுங்க. ஒரு தோட்டம்னா அதுக்கு முதல்ல என்ன இருக்கும்? வேலி இருக்கும். வேலி இல்லாததுக்கு பேர் என்னது? வேலியே இல்லைங்க. அதை எவனா தோட்டம்னு சொல்லுவானா? வேலியே இல்லை. அது பாதுகாக்கப்படுமா? அது முள்ளும் அது 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 அப்படிதான். அங்கே நாயும் பண்ணியும் மிருகமும் அது இதுவும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். உன் குடும்பம் வனாந்திரம் அல்ல. உன் குடும்பம் எல்லாம் வந்துட்டு போற ஒரு நிலையில இருக்கக்கூடியதல்ல. நம்முடைய குடும்பம் ஒரு கட்டுப்பாடு உள்ளது. கை தட்டுங்க பார்ப்போம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா ஏதோ இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த உலகம் காட்டுகிற சில காரியங்களை தேடி ஜனங்கள் போட விளைவு கட்டுப்பாடு இல்லாமல் இஷ்டம் போல அலைஞ்சு திரிந்து வாழ்க்கையை பரிதாபமாய் முடிக்கிறார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இங்க நீதிமொழிகள் 22:6 வாசிங்க. உன் குடும்பம் எப்படி இருக்குன்னா, நல் வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு. பிரைஸ் தி லார்ட். என்ன பழக்கணுமா? ஒரு குடும்பம் நல்ல வழியில நடக்கிறதுக்கு பயிற்சி தேவை. பிராக்டிஸ், பயிற்சி. அல்லேலூயா. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும், பிளஸ்ஸிங்கா இருக்கணும், கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஒருவர் ஒருவருக்கு பயிற்சி கொடுக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இந்த உலகத்துல ரொம்ப அறிவியல் சார்ந்து நம்ம போயிட்டோம். எல்லாரும் ஒரு மிஷின் போல இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். மிஷின்கள் நம்ம இயக்குகிறது. இதெல்லாம் அறிவியல் உள்ள கண்டுபிடிப்பெல்லாம் நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது அப்படின்னா, இன்னைக்கு இருந்த கட்டுப்பாடெல்லாம் போய் மனிதன் மனிதனாக அல்ல மாக்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். மக்கள் மாக்கள் மாக்கள் என்ன? முட்டாள்களாக மாறி அறியாமைக்கு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதனுடைய விளைவு தான் பாருங்களேன். இன்னைக்கு குடும்பங்களில் பந்தம், உறவு, நல்ல ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லை. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் திருவிழா கொண்டாடுறீங்க. இப்போ ஒரு நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அண்ணே உங்கள் திருவிழான்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு உங்கள் சொந்தத்தை சொல்லி பாருங்க. அப்படி லேசாக எடுத்து பாருங்க. எத்தனை குடும்பம் இருந்துச்சா? இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொந்தம்னு கேட்டு பாருங்க. பெரியப்பா அவர் இருப்பார், இருக்கட்டும். சித்தப்பா தானே, அப்படி இருக்கட்டும். இன்னைக்கு யாருக்கும் யாரையும் சொல்லுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு எத்தனை சொந்தம் தெரியும்? உங்க பிள்ளைகளுக்கு எத்தனை குடும்ப உறவுகளை தெரியும்? எத்தனை குடும்ப உறவுகள் உங்களை சுற்றி இருக்கிறது கேட்டு பாருங்க. இன்னைக்கு உறவுகள் குறைந்து கொண்டே வருகிறது. அப்படிதானே? உறவுகள் கூடிட்டு வருதா குறைஞ்சிட்டு வருதா? ஏமா பேசுமா? சொந்த பந்தம் கூடிக்கிட்டு வருதா குறைஞ்சி வருதா? இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அடக்கப்பட்டி மட்டும்தான் போகுது. வண்டியில் கொண்டு போய் அங்கேயே போயிச்சிருந்தான். நான் அன்னைக்கு சமீபத்தில் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருந்தேன்.
போயிருந்தா அங்கிருந்த தாத்தா இறந்து போயிட்டாரு, பெரியப்பா இறந்து போயிட்டார். அந்த அம்மா மட்டும் இருக்கு. ஒரு மகன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், ஒரு மகன் அமெரிக்காவில் இருக்கிறான், ஒரு பொண்ணு எங்கேயோ இருக்குது. நாங்கிட்ட இறந்ததுக்கு சரி துக்கம் விசாரிக்க போகண்டு போனால் இந்த கிழவி மட்டும்தான் இருக்குது. கிழவிட்ட கேட்குறேன், என்ன பிள்ளைங்களாம் வந்தாங்களா? அதை அழுதுகிட்டே சொல்லுது, 3 பெத்தேன், எல்லாவனும் லைவில் வாரோம், லைவ்லேயே பார்த்துட்டு போகிறோம். அப்போ அடக்கம் எப்படி நடந்துச்சு? பங்குல இருந்து வந்து மக்கள் தான் எடுத்தாங்க அடக்கத்தை, சாமியார் சொல்லி எடுத்தாங்க. என் மகன் ஆஸ்திரேலியா இருக்கான், என் மகன் லண்டன்ல இருக்கான், என் மகன் அங்க இருக்கான். டேய், சொந்த பெத்த தகப்பனை வந்து கடைசியில் பார்க்கறது கூட இல்லை, முடியல. ஏன் வரணும்னா இத்தனை லட்சம், அதுக்கு பதிலாக ஒரு கேமராமேனை வச்சு லைவாக போட்டு முடிச்சிருங்க. 2 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வாங்கிட்டு போட்டும். நல்லா கவனிக்கிங்களா? அர்த்தம் என்ன? மனிதன் ஒரு உணர்வற்றவனாய் மாறுகிறான். சொல்லுங்க, என்ன இல்லை? அப்பா இறந்து போயிட்டாருன்னா என்ன இல்லை? உணர்வு இல்லை, உணர்வற்ற ஒரு வாழ்க்கை. சொந்தத்துக்கு கொடுக்க வேண்டிய உயிரான அந்த அனுபவங்கள் இல்லாமல் போகிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். உங்க குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சி தேவை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கணவனாக இருக்கட்டும், ஒரு மனைவியாக இருக்கட்டும், பெற்றோராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் ஒரு பயிற்சி உங்களுக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாய் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பயிற்சி உள்ளவனுக்கும் பயிற்சி இல்லாதவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கிரிக்கெட் பிளேயரை போய் நிற்கணும்னா சும்மா போய் பேட்டை பிடிக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோம், டெஸ்ட் எழுதணும், சும்மா போய் எழுத முடியுமா? சொல்லுங்கப்பா, முடியாதுல்லக்கா. முடியுமா? போனோன்னு அப்படியே ஒரு எழுதி அப்படியே கொடுத்துருவோமா? பையன் எழுதுன மாதிரி தான் ஒரு சார் 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 சார்னு எழுதிட்டு கீழே 500 ரூபா பின் பண்ணியிருக்கிறேன், 500 ரூபா எடுத்துட்டு நீங்கள் மார்க்கை போட்டுருங்க அப்படின்னு ஒருத்தன் போட்ட மாதிரி. இன்னைக்கு பயிற்சி இல்லாத மனுஷன் இப்படி தான் இருப்பான். ஆனால் ஒரு பயிற்சி உள்ள குடும்பம், பயிற்சி அதாவது நல் வழியில் நடக்கிற குடும்பம் எப்போதும் தங்களுடைய நன்மைகளை அவர்கள் என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாக, ஒரு குடும்பத்தில் பயிற்சி இருந்தால், ஒரு குடும்பம் நல்ல காரியங்களை நோக்கி பழக்கப்படுத்தினால், உங்க பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்தணும், உங்களுக்கு பழக்கப்படுத்தணும். இன்னைக்கெல்லாம் பாருங்க, சில வீட்டுக்குள்ள போங்க, வாசல் அப்படி உட்கார்ந்துருப்பான். ஆனால் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. சில வீட்டுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாதர் வர்றாரு, சிஸ்டர் வர்றாங்க. முந்திலாம் சாமியாரை பார்த்தவன என்ன சொல்லுவாங்க? முந்தி என்ன சொல்லுவாங்க? சாமி சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு முழங்கால் போட்டு கை கும்பிட்டு சிலுவை வாங்குவாங்களா? உங்க ஊர்ல இந்த பழக்கம் இருக்கா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பழக்கம் இருக்கான்னு கேளுங்க. அல்லேலூயா. முந்தி சாமியார ஃபாதரை பார்த்த உடனே முழங்கால் போட்டு சாமி சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சிலுவை வாங்குவேன். அல்லேலூயா. இப்போ அப்படியே போய் என்ன ஆயிட்டு, ஹாய் பாய் அப்படின்னு என்ன செஞ்சுட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லை. இல்லை சாமி வராருல, அவர் வருவார், யார் பத்த பிள்ளைய போட்டும். அல்லேலூயா. எங்கேயுமே வருதில்லை. கோயிலுக்குள்ள வந்தா ஆலய வளாகத்துக்கு முன்னால வரும்போதே கையெடுத்து கும்பிடு, முழங்கால போடு, தலை வணங்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு சில கிளவியெல்லாம் அந்த மாதிரி செய்யறதை பார்க்குறேன். ஆனால் நீங்கள் இளைய சமுதாயத்துக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. பிரைஸ் தி லார்ட். விளைவு என்ன பாருங்க, அது அங்கே இங்கே என்ன செய்யுது, அப்படியே போயிட்டு அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அப்படியே போகிறான். நல்லா கவனிக்கணும். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு பயிற்சி நமக்குள் வந்ததென்றால் நம்ம பக்குவப்பட்டவர்களாக வாழ ஆரம்பிப்போம். பிரைஸ் தி லார்ட். அப்போ முதலாவது ஒரு மனிதனை நல் வழியில் பழக்கும் பொழுது முதல் காரியம் அவனுக்கு ஞானமும் அறிவும் வளரும். என்ன வளரும்?
ஒரு பயிற்சி பழக்கம் என்ன கொண்டு வரும்? ஞானத்தையும் அறிவையும் கொண்டு வரும். வருமா? சொல்லுங்க. நீங்க நல்ல வழியில ஒரு பயிற்சி கொடுக்கும் பொழுது அது ஞானத்தையும் அறிவையும் கொண்டு வரும். கொண்டு வருமா? நீங்க பாருங்க, நான் பைபிள்ல வேகமா உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிச்சு பாருங்க. அற்புதமான ஒரு பகுதி. இயேசு 12 வயது. 12 வயதுல இயேசு போய் என்ன செய்றாரு? எருசலேம் தேவாலயத்துல ஞானிகள் நடுவில் இருந்து அவர் போதித்து கொண்டிருக்கிறார். பேசினாரு, போதிச்சாரு. நீங்க எப்படினாலும் சரிதான். அல்லேலூயா. இப்ப இயேசு 12 வயதுல ஞானிகள் நடுவில் இருக்கிறார். 3 நாள் மாதாவும் சூசேப்பரும் தேடி பார்த்துட்டு வந்தாங்க. வந்த உடனே மாதா என்ன சொன்னாங்க? இன்னைக்கு சில பெற்றோர் சொல்லுவாங்க, என்ன பிரதர், என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? என்னம்மா? என் பையன் 4 வயசு கூட ஆகல. செல்போன்ல ஏதாவது ஒண்ணுன்னா அவன்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு சொல்லி தருவான். யூடியூப், வாட்ஸ்அப், அந்த கிராம் இந்த கிராம் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் நினைச்சு என் பையன். சொல்லுங்க. பையனோ பொண்ணோ கடைஞ்சி கரைச்சி குடிச்சுக்காவ. தெரியுமா? என்ன பெருமை. உனக்கு ஒன்று தெரியுமா? 4 வயசுல உன் பிள்ளையோட மூளை இப்படி போச்சுன்னு வச்சுக்கோ, 40 வயசுல அவன் மனநோயாளியா அலைவான். எதிர்காலத்தில் இந்த உலகம் பெரிய துயரங்களை சந்திக்க போகிறதுன்னு ஒரு பெரிய அறிவியலாளர் எழுதுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பெருமை. என் பிள்ளைக்கு செல்போன், என் பிள்ளை அதுல இருக்குது, என் பிள்ளை அதை படிச்சிருக்குது, என் பிள்ளை அப்படியே பாருங்க சினிமா பாட்டை மனப்பாடமா படிக்கும். என்னெல்லாமோ பெருமை அடிச்சுக்கிறான். ஆனா மாதா அங்க அந்த ஞானிகள் நடுவில் இருந்த உடனே மாதா என்ன சொன்னாங்க? சுத்தி இருந்தவங்க எல்லாம் காமிச்சு, இங்க வாங்கப்பா, இங்க வாங்க, இங்க வாங்க. இதெல்லாம் யார் தெரியுமா? என் பையன் தான். அப்படி சொன்னாங்களா? ஏங்க சொல்லுங்க, சொன்னாங்களா? இங்க பாருங்க, வித்தியாசத்தை கடவுள் காண்பிக்கிறார். மாதா சொல்றாங்க, மகனே, நானும் உன் தந்தையும் உன்னை தேடிக்கொண்டிருந்தோம். நான் இதை பார்க்கும்போது ஒரு நாள் ஒரு பெந்தகோஸ்தே பாஸ்டர் சொல்றாரு, பாருங்கள் இயேசுவை தொலைத்து விட்ட பொறுப்பில்லாத பெற்றோர் அப்படின்னு யாரை சொல்றாரு? மாதாவையும் சூசேப்பரையும் அந்த மனுஷன் பாவம் யார் பெற்ற பிள்ளையோ என்ன செய்யறாரு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு தெரிந்த அறிவு அவ்வளவுதான். அல்லேலூயா. மரியாளை குறித்து இந்த உலகத்துல நீங்க யாரும் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அன்னை மரியாள் ஒரு மறை பொருள். கை தட்டுங்க பாப்போம். அவளை பற்றி அன்னை மரியாளை பத்திலாம் உங்க புத்திக்கும் என் புத்திக்கும் என்ன செய்யாது? கடவுள் அவ்வளவு சீக்கிரமாலாம் உங்களுக்கு வராது. அதை பத்தி கடவுள்கிட்ட தான், தந்தையாம் கடவுள்கிட்ட தான் நீ போய் உட்கார்ந்து கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனால மாதாவை அவா இவா இல்லைன்னா மாதா ஒரு முட்டத்தோடு, மாதா ஒரு சாதாரண பெண்மணி, மாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப இழிவான பேசுறவன் அது கடவுளுடைய ஆவியில பேசல. அவங்களுக்கு என்ன ஆவி இருக்கு? தீய ஆவி. அன்னை மரியாளை ரொம்ப அவசங்கையாக பேசுகிறவர்கள் கடவுளின் ஆவிக்கு விரோதமாக செயலாற்றுகிறார்கள். அல்லேலூயா. சரி, இப்ப மாதா இயேசுவை பார்த்து கேட்டாங்க, மகனே, நானும் உன் தந்தையும் உன்னை தேடிக்கொண்டிருக்கப்பா. உடனே இயேசு சொன்னாரு, நான் என் தந்தையின் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? இப்ப மாதாவை பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லி முடித்தோன்ன மாதா எல்லாத்தையும் இதயத்தில் சுமந்தாங்க. ஆனா அடுத்த நிமிடம் அடுத்த வரி எப்படி எழுதப்படுகிறது என்றால், வாசிங்க லூக்கா நற்செய்தி, நல்ல கவனிங்க. மாதா பொறுப்புள்ள ஒரு தாய். உங்க பிள்ளைங்க எங்க இருக்கணும், எத்தனை வயசுல என்ன செய்யணும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். மாதா ஒரு பொறுப்புள்ள தாய். ஏன் மகன் யூத தலைவர்களோடு ஞானிகளோடு இருக்கிறத பார்த்துட்டு மாதா அப்படியே மார் தட்டிட்டு போகல.
மகனை சரி பண்ணினாங்க. அதனாலதான் வாசிங்க 52வது வசனம். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய். பிரைஸ் தி லார்ட். அதில் 51வது வசனத்தை படிங்க. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். எப்படி நடந்தார் சொல்லுங்க? எப்படி நடந்தாரு? ஏங்க சொல்லுங்க, எப்படி நடந்தாரு? 12 வயதுல இயேசு போதித்து கொண்டிருந்தார். இயேசு ஞானிகளோடு இருந்தார். உடனே மாதா மெய்கிசில் இருக்கல, மார் தட்டிக்கிட்டு இருக்கல. மாதா என்ன சொன்னாங்க? எப்பா, இது உன் காலம் இல்லை, இன்னும் உனக்குன்னு காலம். சொல்லுங்க. அதனாலதான் நீங்க 30 வயசுல இயேசு கானாவூர் திருமணத்தில் இருக்காரா? கவனிக்கீங்களா? 30 வயசுல கானாவூர் திருமணத்தில் இயேசு மாதாவை பார்த்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? அம்மா, இன்னமும் நேரம் வரல. சொன்னது யாரு? 12 வயசுல ஞானிகள் நடுவில் இருந்த இயேசு ஆண்டவரை பார்த்து மாதா சொன்னாங்க, கொஞ்சம் நிப்பாட்டுப்பா, இன்னும் உனக்கு என்ன வரல, நேரம் வரல, உன்னை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இன்னும் வரல, கொஞ்சம் அடங்கிரு, கொஞ்சம் பொறுமையாரு. கடவுளின் திருமகன் இந்த உலகத்துல அன்னை மரியாளுடைய வார்த்தை என்ன செய்யறாரு? கீழ்ப்படிந்திருக்கிறார். நீங்க அதனாலதான் நல்லா கவனிக்கணும். புனித சூசேப்பரும் அன்னை மரியாளும் ஆண்டவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கை தட்டுங்க பாப்பா. பிரைஸ் தி லார்ட். ஒரு அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? கற்றுக் கொடுக்கணும். அப்பாவும் அம்மாவும் என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ அதில் தான் பிள்ளைகள் அவர்களுக்கு ஞானமும் அறிவும் வளரும். வெறும் பிஹெச்டி படிச்சுட்டான், எம்பிஏ படிச்சுட்டான், எம்சிஏ படிச்சுட்டான், உலகத்தில் உள்ள பட்டமெல்லாம் வாங்கிட்டான், என்னன்னாலும் வாங்கு. சிலர் புத்தி என்ன செய்யாது சொல்லுங்க? சுடுகாட்டுக்கு போனாலும் மாறாது. ஏன்? வீட்டுக்குள்ள அவனுக்கு கொடுத்த பயிற்சி அப்படிப்பட்ட பயிற்சி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ அம்மா அப்பாட்ட முதல் ஆசிரியர் யாரு சொல்லுங்க? முதல் ஆசிரியர் யாரு? தாய் தான் முதல் ஆசிரியர். அம்மாட்ட என்ன கற்றுக்கொள்றாயோ, அப்பாவிட்ட அப்பா செய்யறதை என்ன பார்க்குறியோ அதுதான் உனக்கு முதல் பயிற்சியே. பிரைஸ் தி லார்ட். தாயின் தகப்பனும் ஆலயத்துக்கு வர்றது, தாயின் தகப்பனும் கடவுளை தேடுவது, தாயின் தகப்பனும் இறை பிரசன்னத்தில் உட்கார்வது, தாயின் தகப்பனும் நல்ல குணங்களோடு வாழ்வது, இதெல்லாம் தான் பிள்ளைகளுக்கு நல்ல சுபாவங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. சில நேரங்களில் சில அக்காமாரெலாம் வந்து சொல்லுவாங்க, பிரதர் என் பொண்ணு பெரிய அடங்காப்படாரியா இருக்கா, என் பொண்ணு திங்கு திங்குன்னு குதிக்குது, என் பொண்ணு தலையில சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்க, பேசுனா தான் எனக்கு நல்லா இருக்கும், தலையில அடிக்குது, என் பிள்ளை செவுத்துல போய் முட்டுது, எப்படியாவது கவுன்சிலிங் கொடுங்க, மந்திரிச்சு விடுங்க. முதல்ல மந்திரிக்க வேண்டியது யாரு சொல்லு? வீட்டுக்காரருக்கு உனக்கு சண்டை வந்தோன்னு முதல்ல நீ என்ன செய்யற? நங்கு நங்கு நங்குன்னு செவுத்துல இருக்கிற செவுத்த ஓட்டையை போடுறதுக்கு முட்டுறன்னா அப்படிதானக்கா? தட்டில் சாப்பிட வேண்டிய தட்டை எடுத்து அப்படின்னு தட்டினா அது பார்த்துக்கிட்டே இருக்கும். பார்க்குமா? அப்போ பிரச்சனை வந்தோன்னு என்ன செய்யணும்? நம்மளும் நங்கு நங்குன்னு என்ன செய்யணும்? முட்டணும். நம்மளும் இருக்கிறத எடுத்து தலையில் அடிக்கணும். இப்போ வந்துட்டு இயேசுவின் திரியுதேமே, சுசேப்பரே, மாதாவே, தங்கு தங்குன்னு குதிக்கால, நீ குதிச்சதை விட அது கொஞ்சம் கம்மியாக தான் குதிக்குது. பிரைஸ் தி லார்ட். அம்மாவை மட்டும் இல்லை, அப்பனையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அல்லேலூயா.
பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க. விலைக்கு ஒன்றும் வாங்கலல்ல, விலைக்கு வாங்கலல்ல. எங்கேருந்து வந்துச்சு? உனக்குள்ளே இருந்து தான் வந்துச்சு. அல்லேலூயா. எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்துச்சுமா? உனக்குள்ளே இருந்தானே வந்தது. அப்போ ஒன்றை மாதிரி தானே இருக்கும். இவன் ஒன்றை மாதிரி தானே இருக்கும். பேசு. உன் பிள்ளை யார மாதிரி இருக்கும்? என்ன கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீ சொல்லுவோம்ல, நீ எத்தனை அடி பாயிற, அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள் அம்மாக்கிட்ட தெரியும். சில இந்த கிளவியில் சொல்லுவோம், என்ன படுத்து நல்ல நல்ல அனுபவி. கிளவி சிரிக்கி, அப்பா என் ஜபம் கேட்கப்பட்டுச்சு. அதனால சில கிளவிகள் சொல்லும் போதே சொல்லும், என்ன படுத்துகிற பாட்டுக்கெல்லாம் இருக்குடி உனக்கு ஒரு நாள், நீயும் பத்து வருவல்ல, அப்போ உனக்கு இப்போ சொல்ற இடத்துல சொல்லுவேன், எங்க ஆத்தா சொன்னது அப்படியே பழிச்சிட்டு ஜாமே. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லு, நீ நன்மை செய்தால் அந்த நன்மையை உன் பிள்ளைகளுக்குள்ள பார்ப்ப. நீ தீமை செய்தால் அந்த தீமை உன் பிள்ளைகளுக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. மாதாவை பார்த்து அழகா ஒரு வார்த்தை பாடுவோம், ஞானம் நீரை கண்ணிகையே நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நீரை கண்ணிகையே. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அன்னை மரியாள் யாரு? ஞானம் நிறை கன்னிகை. கடவுள் அவ்வளவு ஞானத்தை மாதாவுக்கு கொடுத்திருந்தார். மாதா பற்றி எழுதப்பட்ட கொஞ்சம்தான், ஆனால் அவள் ஞானம் நிறைந்தவள், அருள் நிறைந்தவள் அல்லவா. அந்த அருள் நிறைந்தவள் தன் திருமகனுக்கு சொல்ற, கொஞ்சம் பணிஞ்சிருப்பா. பைபிள் சொல்லுது, அவர் அவர்களுடன் சென்று பணிந்து நடந்தார். இன்னைக்கு இங்க இருக்கிற அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு ஒன்று தெரியணும், உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் முன்மாதிரிகையா வாழணும். நீங்க எப்படி வாழணும் சொல்லுங்க? எப்படி வாழணும்? ஒரு அப்பா எப்படி இருக்கணும்? ஒரு அப்பா கடவுளுக்கு பயந்து வாழணும். ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும்? தெய்வ பயமுள்ளவனாக இருக்கணும். நீங்க பாருங்களேன், யோபுவின் புஸ்தகம் நமக்கு நல்லா தெரியும். முதல் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் முதல் காரியம் 3 காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். முதல்ல ஒரு குடும்பத்தில் நல்லா கவனிக்கணும். பயிற்சி, நல்ல வழியில் நடக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஞானமும் அறிவும் வளரும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க யோபுவை பத்தி பைபிள் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 2வது வசனம். யோபு எப்படி இருந்தாரு? அது முதல் வசனத்தை படிங்க. ஊசி என்ற நாட்டிலே யோபு என்னும் ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவர், நேர்மையானவர், கடவுளுக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழ்ந்த மனிதன். கை தட்டுங்கப்பா. ஐயா, ஒரு கணவன், ஒரு குடும்ப தலைவன், ஒரு அப்பா. இந்த யோபு யாரு? ஒரு கணவன், ஒரு தகப்பன், ஒரு சகோதரன், அன்றைய காலத்தில் ஒரு மதிப்புள்ள ஒரு மனிதன். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி இருந்தான்னா இன்னைக்கு எப்படி இருக்கிறான்? இன்னைக்கு பாருங்க, நிறைய கணவர், நிறைய தகப்பன், உலகத்தில் சமுதாயத்தில் வாழக்கூடிய ஒரு பெரிய மனுஷன். இவெல்லாம் யார் இருக்கான்னா அக்கிரமம் செய்கிறவனா இருக்கிறான். எப்படி இருக்கிறான் சொல்லுங்க? ஊர் அடிச்சு உலையில போடுறது, அடுத்தவங்களுடைய கெடுக்கிறது, தண்ணியை போட்டுட்டு தலைகீழ நடக்கிறது. இன்னைக்கு பாருங்க, குடிகாரனுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குதா கூடி இருக்குதா சொல்லுங்க? இன்னைக்கு எல்லாம் பாருங்க. இன்னைக்கு நான் ஒரு தம்பிகிட்ட கேட்குறேன், ஸ்கூலில் அவனை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. பிரதர், அவனை கொஞ்சம்
வந்து பாருங்க அப்படின்னா போய் பார்த்தா அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா என்னடா அவன் எத்துனா 7ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். 7ஆம் கிளாஸ் படிக்கிற பய கூட இருக்கிற 2 நண்பர்களை கூப்பிட்டு போய் டேய் வாங்கடா அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்கான், போய் வீட்டில் அப்பா அம்மா இல்லாத நேரத்தில் கோட்டரை வாங்கி ஊற்றி குடிச்சிட்டு இருக்கானுங்க. கடைசியில் அவனை உட்கார வச்சு ஏன்டா என்னடா எப்படா அந்த பழக்கம் வந்துச்சு அப்படின்னா கிடுக்கிடுன்னு ஆடுறான், பையன் அழலாம் செய்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான் இது என்னடா அண்ணா நீங்கள் தான் தப்புங்கீங்க, டெய்லி எங்கள் அப்பா இதை தான் 4 பாட்டில் குடிக்கார் தெரியுமா. அவன் கேட்டது நியாயமா இல்லையா? சொல்லுக்கா அண்ணா நியாயம் தானே, எங்கள் அப்பா குடிக்கும் மட்டும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிய, நான் மட்டும் குடித்தோன்னு இப்படி போட்டு பெரம்ப போட்டு அடுத்து வெளுத்து விட்டாங்க அப்படின்னு அந்த பையன் அழுதுகிட்டு இருக்கான். சொல்லுக்கா நீ சொன்னா கரெக்டாக இருக்கும், சொல்லுக்கா. அவன் சொன்னது நியாயமா சரியா தப்பா? அப்பா குடிக்கும்போது யாருமே அவனை அடிக்கலை, 4 பாட்டில் குடிக்கிறான் டெய்லி. ஆனால் நானும் அதே எடுத்து வச்சு தனியாக குடித்தேன், என்னைய போட்டு ஏன் அப்படிங்க வந்துட்டாங்க ஊரே எல்லாம் ஸ்கூல்லாம் கூடி எல்லாரும் இவ்வளோ தூரம் வந்து என்னை போட்டு அடிக்கல என்ன? அவன் கேட்குறான் டேய் அது தப்புடா. அப்போ பெரிய மனுஷனு எங்கள் அப்பா குடித்தா தப்பு இல்லை, நான் குடித்தா தப்பா? ஏக்கா கவனி, அவன் என்ன கேட்கா அண்ணன் கேட்குறது சரியா தப்பா? அவன் கேட்குற என்னது, எங்கள் அப்பா குடித்தா தப்பு இல்லை, நான் குடித்தா அவரும் குடிக்கார் நானும் குடிக்கிறேன். அவன் பார்க்குறான் டெய்லி வர்றாரு, அப்பா குடிக்காரு, 1 பாட்டில் உடைக்காரு, 2 பாட்டில் உடைக்காரு, 3 பாட்டில் உடைக்காரு, 4 பாட்டில் உடைக்காரு. இங்கே இருக்கிற நிறைய தகப்பன்மார் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு திருவிழாக்களாக இருக்கட்டும், ஆலய வழிபாடாக இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இளவு வீட்டாக இருக்கட்டும், இறந்தவங்க வீடாக இருக்கட்டும், எது இருக்கோ இல்லையோ எது இருக்குங்க எல்லாம் என்னது, எல்லாம் குடிகார நாய்களாக தான் கிடக்குது. எல்லாம் குடிச்சு கக்குனதை தின்ன வருகிற நிலைமையில தான் மனுஷன் கிடக்குறான். கக்கி சிந்தி சேதறி உணர்வற்று பண்ணி அவனும் ஒன்னா கடந்து. நீங்க எப்படிங்க கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும்? ஒரு குடிகாரன் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஒரு குடிகாரன் ஆசீர்வாதத்தை பெற முடியுமா சொல்லுங்க? நீ எத்தனை கோயில் போ, எத்தனை திருவிழா கொண்டாடு, என்ன வேணாலும் பண்ணு, நீ குடித்து விட்டு பொறுப்பற்ற தனமாக உணர்வற்று உன் சம்பாத்தியத்தெல்லாம் வீணாக்கி கடவுள் பயம் இல்லாமல் நீ வாழும் பொழுது நிச்சயமாய் இறைவனுடைய ஆசீர்வாதம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் இல்லாமல் போகும். ஒரு மகள் சொல்றா, எங்க வீட்டில் நான் படுக்க மாட்டேன், அந்த பிள்ளை ஹாஸ்டல்லே வாழ்ந்துகிட்டு இருக்குது. ஏம்மான்னு, எங்க அப்பா குடிச்சா எங்க அம்மா யாரு நான் யாருன்னு தெரியாது. இதுக்கு மேல உனக்கு சொல்ல வேண்டியதில்லை, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, புரியுதா? சொந்த மகள் கூட தெரியாத காட்டுமிராண்டி பயலாடா நீ. ஒழுக்கமற்ற வாழ்க்கை, டிரெஸ் விலகி கிடக்குது. அப்பாவுடைய நிர்வாணத்தை பார்த்த பிள்ளைங்க எத்தனை பேர் தெரியுமா உங்களுக்கு? ஒரு பையன் சொல்றான், நான் படிப்பனா எங்க அப்பனை தெரு தெருவா தேடி அலைவனா. அவனுக்கு படிக்க ஆசை, ஆனா அவன் சொல்றான், நான் படிப்பனா தெரு தெருவா எங்க அப்பனை தேடி அலைவனா. காலையில் எந்திக்கும் போது குடிக்கிறான், குடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இங்க எனக்கு அப்பன்னு சொல்றதுக்கு அவன் தகுதி இல்லை. நான் சில இடங்கள்ல இந்த தியானங்கள் மாணவ மாணவிகளுக்கு நடந்து போது ஏசப்பா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடுவோம். ஏசப்பா, சில பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா வாயே திறக்காது, வாயே திறக்காது.
அப்போ ஒன்னே ஒன்று தெரியும், என்ன தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு அப்பாங்கிற வார்த்தையே பிடிக்கல. அப்பான்லாம் கூப்பிடவே மாட்டேன். ஏன்? எனக்கு அப்பா அப்படின்னு சொல்றதுக்கு அவன் தகுதியே இல்லை. ஒரு தகப்பன் கடவுளுக்கு பயந்து நேர்மையுள்ளவனாக, மாசற்றவனாக, தீமைகளை விட்டு வாழ்கிற மனிதனா இருக்கணும். ஆனா இன்னைக்கு பாருங்க, பைபிள் சொல்லுது பாருங்களேன். நீங்க தயவு செய்து, நான் இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு சொல்றபடி உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவேன். நீங்கள் கேட்கிறவர்கள் கேளுங்கள், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்பதும் கேட்காம காதம் மூடுறதும் அவரவருடைய விருப்பம். அவரவருக்குரிய பலனை ஆண்டவர் அவரவருக்கு தருவார். அல்லேலூயா. தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து போதை தரும் மதுவை நாடி தேடி அலைந்து இரவு வரை குடித்து பொழுதை போக்குகிறவர்களுக்கு ஐயோ கேடு. பிரைஸ் தி லார்ட். பிரதர், இதை நான் சொல்லல, கற்பனையில பேசல, சத்திய வேத வசனம் சொல்கிறது. என்ன பிரதர் போட்டிருக்கு? விடியற் காலையிலேயே விழித்தெழுந்து, விடிய காலையில் என்ன செய்யணும்? அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அப்ப விடிய காலம் எங்க வரணும்? கோயிலுக்கு வரணும். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான், ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இவர் விடிய காலையில் என்ன பண்றாரு சொல்லுங்க? விடிய காலையில் விழித்தெழுந்து அத்தான் ஏய் அப்படின்ட்டு எங்க போறாரு? போதை தரும் மதுவை நாடி அலைந்து தேடி கண்டுபிடிச்சி எப்ப வர குடிக்காராம்? இரவு விடியும் போதும் குடிக்கிறான், அடையும் போதும் குடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்களாம் நல்லா இருப்பல அப்படின்னா சொன்னாரு. சொல்லுங்க. பைபிள்ல ஐயோ கேட்டா அர்த்தம் என்ன? உங்க ஊர்ல திட்டும் போது எப்படி திட்டுவேன்? நல்லா இருப்பிய அப்படியே திட்டுவேன். நீ சொல்லு பாப்போம். அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். அப்புறம் நான் சொன்னா நீ தூத்துக்குடிக்காரன் சொன்னாம்ட்டு போயிருவேன். ஏக்கா நீ சொல்லு. சத்தமா சொல்ல கொஞ்சம். நல்லா இருப்பிய அப்படியே சொல்லுவேன். நாசமா போற பயல. பைபிள்ல நாசமா போ ஐயோன்னு அர்த்தம் என்ன? நீ நல்லாவே இருக்க மாட்ட, உன் வாழ்க்கை முடிஞ்சது. இன்னைக்கு பாருங்க, ஒரு தகப்பனுக்கு நீங்க இருக்கிற இந்த சத்தம் யாருக்கு கேட்குதோ, ஆண்டவர் யாருக்காக பேசுறான்னு தெரியல. சகோதரா, உன் வாழ்க்கையில குடி பழக்கம், போதை பொருளுக்கு நீ ஒரு நாளும் என்ன செய்யாத, இடம் கொடுக்கவே கொடுக்காத. வாலிப மகனே, போதை பழக்கம், பீடி, சிகரெட்டு, குடி, போதை பொருள், நீ கஞ்சா கிஞ்சா எல்லாம் நடமாடுது. பையனுக்கு கூட கிட்ட என்னென்னலாம் காரியம் இல்லாம பண்றான். ஸ்கூல்ல எல்லாம் என்னெல்லாமோ வந்துட்டு, ஸ்கூல்ல வாத்தியாரோ டீச்சரோ கூட கேள்வி கேட்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ எல்லாம் பண்ணிட்டு எப்படியோ கெட்டு போகும்போது ஒரு நாள் உன் வாழ்க்கையில நீ அழ வேண்டிய காலம் வரும். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு தகப்பன் எப்படி இருக்கணும்னா, அவன் நீதிமானா இருக்கணும். அந்த நீதிமான் எப்படி மாறுந்துருமா? இந்த தகப்பனை பத்தி தான் ஆண்டவர் பேச சொல்றாரு. ஒரு தகப்பன் பையனுக்கு கற்றுக் கொடுக்கணும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ஒரு தகப்பன் பையனுக்கு, நீங்க பைபிள்ல, நம்ம கத்தோலிக்க மொழிபெயர்ப்புல பாருங்க, தோபித்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. தோபித்தின் புஸ்தகத்துல
ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். தயவு செய்து நீங்க வாசிங்க. தோபித் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். தோபித் 4:5 படிக்கையாக்கா. மகனே, உன் வாழ்நாள் முழுவதும் கை தட்டு பாப்போம். ஒரு அப்பா தன் மகனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. எதை நினை சொல்லுங்க, எதை நினை? ஆண்டவரை நினை. சிஸ்டர், பிரதர், நல்லா கவனிக்கணும். இங்க இருக்கிறவங்க மகனுக்கு நீ என்ன சொல்லி கொடுக்கணும்? சொல்லுங்க, என்ன நினைக்கணும்? ஆண்டவரை நினை. நல்ல வேலைக்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய தகப்பன் தாய் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. டேய், நீ எங்க இருந்தாலும் உன்னை கடவுள் பார்க்கிறாரு. நீ என்ன பண்ணாலும் கடவுளுக்கு தெரியும். நீ செய்யறத கடவுள் முன்னால இருந்து மறைக்கவே. நம்பணுமோ நம்பலையோ, நமக்கு பிரச்சனை வந்த உடனே அவங்க சொன்னது நமக்கு ஞாபகத்தில் வந்துச்சா இல்லையா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிக்கணும். தன் மகனுக்கு சொல்லி கொடுக்கிறார், மகனே கடவுளை நினை. சொல்லுங்க எல்லாரும். முதல்ல யாரை நினைக்கணும்? சொல்லுங்க, யாரை நினைக்கணும்? ஆண்டவரை நினை. அக்கா, நீ பிள்ளைக்கு சொல்லிக் கொடு. டேய், உனக்கு படிச்சதெல்லாம் மறக்குதோ மறக்கலையோ, எது இருக்குதோ இல்லையோ, நீ முதல்ல யார் நினை? மகட்ட சொல்லிக் கொடு, கடவுளை நினை. இன்னைக்கு அதனால பாருங்க, இன்னைக்கு இந்த நினைவு இல்லாமல் போனதுனால தான் பாவம். சில நேரங்களில் இந்த பைக்கில் சில பொம்பளை பிள்ளைய இந்த பயலோட போகும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பாவம் ஒரு மாதிரி என்ன பாக்கிய நானே சொல்லியிருந்தேன். இந்த போகும்போது இந்த இந்த கழுத்தில் இந்த தலையில் போட்டிருக்கேன், பேர் இருக்கா? சாலு. அதான் சாலா. சரி, அது எதுக்கு போட்டு கொடுத்தாங்க? ஆனால் அந்த சாலை வச்சு என்ன செஞ்சுக்கிடுவா? கண்ணம் இங்கே மூடிக்கிடுவா, இங்கே மூடிக்கிடுவா. என்ன நினைக்கிறா? சும்மா சொல்லு, என்ன நினைப்பில கட்டுறா? பார்த்துருக்கியா? நீ என்ன ஒரு மாதிரி பாக்க? கிளவி பார்த்துருக்கியா? என்ன நினைப்பில கட்டுறா? யாருக்கும் தெரியாது. இதை கொட்டிட்டோம்னா இவங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாதா? முடியாது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? ஹெல்மெட் போட்டோ யாருக்கும் தெரியாது. சாலை வச்சு இங்க எங்கெல்லாம் மூடிவிட்டா தெரியாது. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இங்க சொல்லி கொடுக்கல. என்னது? அடே, நீ வானத்துக்கு மேல போனாலும் கடவுள் இருக்காரு, பூமிக்குள்ள போனாலும் கடவுள் இருக்காரு, நீ இருட்டில் இருந்தாலும் கடவுள் இருக்காரு, நீ நாடு விட்டு நாடு போனாலும் அங்கேயும் உன் கூட அவர் கண்ணில் இருந்து உன்னை யாருங்க நீ என்ன செய்ய முடியாது, தப்பிக்கவே. இதை சொல்லி கொடுக்கல. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? இதை வச்சு மறைச்சிக்கிட்டு அவனையும் அவன் ஏமாத்திக்கிறான். பிரைஸ் தி லார்ட். இந்த இப்படி மறைச்சிக்கிட்டவங்களெல்லாம் அதுக்கப்புறம் நான் சந்திச்சிருக்கேன். அப்புறம் இப்ப எப்படி இருக்கிய? பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். பண்ணி யாருன்னா புருஷன் தான். அவனை இவா மேய்க்கிறா, தெருவா போய். அப்புறம் இவா நிலைமை அப்படிதான். சில பேர் வாழ்க்கையில் பண்ணி மேய்க்க வேண்டிய வேலைக்கு போயிடுவான். இந்த காதல், லவ் இதெல்லாம் ஓடி போனதெல்லாம் பாருங்க, வாழ்க்கையில் உட்காந்து அப்புறம் அழுதுகிட்டு இருக்கும். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாரும் ஏமாத்திட்டோன்னு நினைச்சாங்க. ஆனா ஏமாந்தது யாரு? சொல்லுங்க. ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், மகனே கடவுளை நினைன்னு சொல்லி கொடுக்கணும். முதல்ல உனக்குள்ள என்ன வேணும்? கடவுள் இருக்கிறார்னு உனக்கு தெரியணும். அதனாலதான் எபிரேயர் 11:6 படிங்க பாப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரம். விசுவாசத்தினால் அன்றி
எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராகுவதில்லை. ஏனெனில் விசுவசிக்கிறவன் நம்புகிறவன் கடவுள் இருக்கிறார் என்று. நல்லா கவனிக்கணும். நீ இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறல்ல, நீ வீட்டுக்குள்ள இருக்கிறியா, நீ பிசினஸ் பண்ற இடத்துல இருக்கிறியா, வயல்ல இருக்கிறியா, நீ வியாபாரம் வாங்குதல் கொள்தல் இருக்கிற இடத்துல இருக்கியா, நீ எங்க இருந்தாலும் உனக்கு என்ன தெரியும் தெரியுமா? கடவுள். சொல்லுங்க. நீ காசை கொடுக்கும் போதும் வாங்கும் போதும் அந்த இடத்துல யார் இருக்கா? நீ வேலை செய்யற இடத்துல என்ன வேலை ஒர்க் பண்ணலாம், அந்த இடத்துல கடவுள். இது உனக்கு தெரியணும். கடவுளை நான் நம்புறேன்னா எனக்கு அத்தைன்னு, நான் எங்க இருந்தாலும் கடவுள் இருக்காருங்க. அதனாலதான் பைபிள் யோசேப்பை பத்தி எழுதும்போது பாருங்க, யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். அப்படிதானக்கா? யோசேப்போடு ஆண்டவர். சொல்லுங்க. யோசேப்போடு ஆண்டவர் இருந்தார். ஒரு நாள் யோசேப்பு இருந்த வீட்டில் உள்ள ஒரு பெண் அவன் சட்டையை பிடிச்சி இழுத்தா. ஒரு நாளா டெய்லி தான் நடந்துச்சு. ஒரு நாள் அந்த வீட்டு எஜமாட்டி சட்டையை பிடிச்சி இழுத்து, நான் சொல்றத நீ செய்யின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் பார்த்தீங்களா? தலைவியே, நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறேன் சொன்னானா? அப்படியே சொன்னா? அப்படியே சொன்னா? அவன் ஒரே ஒரு காரியத்தில் தெளிவா இருந்தான். என்னது? என் ஆண்டவருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம்? என் கடவுள் சிலுவையில மட்டும் தொங்கலங்க, என் கடவுள் கோயில்ல மட்டும் இல்லைங்க, என் கடவுள் எங்க இருக்காரு? என் கூடவே இருக்கிறார். நான் அவருக்கு விரோதமா ஒரு நாளும் பாவம் செய்ய கை தட்டுங்க பாவம். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, கடவுளை நினை. முதல்ல இந்த பகுதியை வச்சுக்கோங்க. கடவுளை என்ன செய்ய? சத்தமா சொல்லுங்க. கடவுளை நினை. சீராக்ல நீங்க எடுத்து வாசிங்க, தயவு செய்து எடுத்து வாசிங்க பார்ப்போம். சீராக் ஞானம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சீராக்கின் ஞானம் முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. சீராக்கின் ஞானம் முதல் அதிகாரத்தில் 21வது வசனம், ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் பாவங்களை என்ன செய்து விரட்டி விடுகிறது. கடவுள் இருக்கிறார், கடவுள் பார்க்கிறாரு, நான் கடவுளுக்கு மறைவாக இல்லை அப்படிங்கறத நீ மகனுக்கும் மகளுக்கும் போதிச்சுக்கிட்டே இரு, சொல்லி கொடுத்துக்கிட்டே இரு. அப்ப என்ன நடக்கும்? உன் பையன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தவறான வழியில போகிறதுக்கு அவன் மனசு வரும். ஆனா அவன் சத்தம் கேட்கும், டேய் நீ எங்க போனாலும் கடவுள் உன் கூட. கடவுளை பகைக்காதடா, கடவுளை வேதனைப்படுத்தாத. நீ செய்யற பாவத்தை கடவுள் பார்க்கிறாரு. ஒரு அப்பா சொல்லி கொடுக்கணும், ஒரு அம்மா சொல்லி கொடுக்கணும், ஒரு அம்மாவும் அப்பாவும் அதுக்கு ஏத்த மாதிரி வாழணும். அல்லேலூயா. கடவுள் இருக்கிறார் மகனே, கடவுள் பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்து வீட்டு சோஸ்பீன் அக்கா வந்து கேட்குது, ஏன் மேரி அக்கா ஒரு 100 சீனி இருக்குமா? ஐயா இப்பந்தானே முடிஞ்சது. இந்த அக்கா ஒரு மாதிரி பார்க்கா. அப்பந்தான் 5 கிலோ சீனி வாங்கிட்டு வந்திருக்கா. பிள்ளை பார்க்குது, இவ்வளவு நேரம் மறைக்கல்வி எடுத்தா கடவுள் பார்க்கிறாரு, கடவுள் நிக்காரு உட்கார்றாரு. அடபாதவத்தி அக்கா நீ நல்ல அக்கா. இவன் பாப்பா, இவா சொல்ற கடவுள் ஒரு துபாயில இருப்பார் போல, அவர் இப்ப இங்க வரமாட்டாரு. சில பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எல்லாம் கடவுள் பார்க்கிறார் பார்க்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ஆளை வச்சுட்டு
இல்லைன்னு சொல்றதுக்கு ஆள் யாரை நிப்பாட்டுறது? இல்லை அம்மா எங்கன்னு கேட்டால் என்ன செய்யாத, இப்போ தான் கோயிலுக்கு போயிருக்கான்னு என்ன செய்யணும், சொல்லணும். இந்த பொய் பிராடுத்தனம்லாம் யார்கிட்ட வந்துச்சு? எங்கே வந்துச்சு? வீட்டில் இருந்தால் வந்துச்சு. அப்பா பையிலேருந்து சட்டையிலேருந்து காசு 500 ரூபா எடுத்துவிட்டு முழுசாக முழுங்கிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கிறது. பார்த்துக்கிட்டே இருப்பான். ஏம்மா 500 ரூபா எடுத்தியே? ஏம்மா அப்பா தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் பக்தியை கொடுக்கும். நம்ம பக்தி காயிலாங்கடைக்கு கூட போகாது. நம்ம செபம் கடவுள்கிட்ட வந்து சேருமா? சொல்லுமா? கடவுள் பயம், தெய்வ பயம், தெய்வ பக்தி உன் பிள்ளைக்கு வெளிப்படுத்தணும்னா கொஞ்சம் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்யணும்? வாழணுங்க சார், வாழணும். கொஞ்சமாவது, என்னால் 100% உண்மையா இருக்க முடியுதான்னு தெரியல, ஆனால் கொஞ்சமாவது என் வீட்டுக்குள்ள நான் நல்லதை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, மீண்டும் தோபித்தின் புஸ்தகத்துக்கு வாங்க. இந்த மனுஷன் எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. முதல்ல கடவுளை நினை, ஆண்டவரை நினை சொல்லிட்டு சொல்றாரு. வாசி பாருங்க. பாவம் செய்யவும் கடவுளுடைய கட்டளையை மீறவும் ஒரு நாளும் விரும்பாத. என்ன செய்யாத? பாவம் செய்யவும் கடவுளுடைய கட்டளையை மீறவும் ஒரு நாளும் விரும்பாத. இங்க இருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. உங்க இன்னைக்கு முந்தியெல்லாம் நமக்கு சின்ன வயசுல இந்த புனிதர்கள் வரலாறுலாம் சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதானே? முந்தி மறைக்கல்வினாலே புனிதர்கள் வரலாறு சொல்லுவாங்க. இன்னைக்கு மறைக்கல்வி, இன்னைக்கு இருக்கிற கேட்டிகிசம் புனிதரை பத்தி சொல்லுவாங்களாப்பா? உனக்கு தெரிந்த ஒரு புனிதரை பத்தி தெரியுமா? இப்படிலாம் கேட்கப்படாது. பொசுக்குன்னு கேட்டுப்பட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன செய்யறது? அல்லேலூயா. இந்த மரிய கொரட்டி ஒரு சின்ன பிள்ளைங்களுக்காக சொல்லிடுறேன். இங்க இருக்கவங்க மரிய கொரட்டி தெரியுமா? புனித மரிய கொரட்டியினுடைய வாழ்க்கையில பாருங்க, அவள் பெரிய ஒரு 40 வயசு அம்மா, அப்படிதானே? அப்படியா? அவள் ஒரு சின்ன பிள்ளை, பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. அந்த சின்ன அந்த பெண்ணாகிய அந்த மரிய கொரட்டியை அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞன் அவளை பின்தொடர்ந்துகிட்டே இருந்தான். இந்த அலெக்சாண்டர் அவளை பின்தொடர்ந்து வந்து தன்னுடைய விருப்பத்தை சொன்னா, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை என்ன செய்கிறேன், அன்பு செய்கிறேன், லவ் பண்றேன். இந்த மரிய கொரட்டி சொன்னாங்க, நான் ஒருத்தர் அன்பு செய்யறேன், நான் ஒருத்தரை. அவனுக்கு பெரிய ஆத்திரம், கோபம். யார நீ அன்பு செய்யற? அவன் சொன்னா, என் இருதயத்துக்கு மிகவும் நேசமானவர், நான் அவருக்கு என்ன செஞ்சிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன், அவரை தான் நான் நேசிக்கிறேன். இந்த அலெக்சாண்டர் டெய்லி அவளை துன்புறுத்திக்கிட்டே இருந்தான். அவள் சொன்னால், நான் என்னை முழுவதும் ஒருவருக்கு கொடுத்துட்டேன், என் நேசர், என் மேல அதிகாரம் உள்ளவர், என் மணவாளன், எல்லாமே அவர் தான். யாரு சொல்லுங்க? யாரு? ஜீசஸ், இயேசு. இந்த அலெக்சாண்டருக்கு அவன் மேல கோபம். ஒரு நாள் அவள் இல்லாத, அவளுடைய தாய் இல்லாத நேரத்தில் இந்த அலெக்சாண்டர் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி இவளை எப்படியாவது பலவந்தப்படுத்தியாவது தனக்கு கீழ்ப்படிய வைக்கணும்னு சொல்லி கத்தி எடுத்து மிரட்டினான். ஆனா இந்த மரிய கொரட்டி சொன்னாங்க, நான் என்னை முழுவதும் இயேசுவுக்கு கொடுத்துட்டேன். இவள் சொல்லிக் கொண்டிருந்த பொழுதே அவன் கோபத்தோடு கத்தி எடுத்து அவளை குத்தினான். உடல் முழுவதும் காயம்,
இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாள். இவ்வளவு தூரம் அவளை கொண்டு வந்தது என்ன தெரியுமாங்க? தன் கற்பை, தன்னுடைய பரிசுத்தத்தை, தன் கன்னிமையை அவள் காத்து கொண்டாள். இதுக்கு காரணம் என்ன? அவளுடைய அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, மகளே, நீ இறந்து விட்டாய் என்று சொல்லுகிற நாளை விட நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லுகிற நாளே உண்மையான வேதனை நாள் என்று அவள் தாய் அவளுக்கு சொல்லி கொடுத்தாள். இங்க இருக்கிற எத்தனை அம்மா அப்பா உங்க பிள்ளைங்களுக்கு இதை சொல்லி கொடுக்குறீங்க? சில அம்மாலாம் பொய் பேச சொல்லி கொடுக்குறா. சில அப்பா திருடுறத டேலண்ட்னு சொல்ற அப்பெல்லாம் இருக்கான். சில அப்ப பையனும் பொண்ணும் தப்பு பண்ணா கூட அதை மெச்சி பேசுறாங்க. அதுக்கு கொஞ்சம் கூட சொல்லுவோம்ல, சூடு சுவர்ண கூட இல்லாம இருக்கக்கூடிய ஆட்கள். ஆனால் மரியக்குட்டியின் அம்மா சொன்னா, நீ பாவம் செய்து விட்டாய் என்று சொல்லுகிற நாள் தான் உண்மையாகவே நீ இறந்த நாளை விட எனக்கு வேதனையான நாள். நல்ல கவனியம்மா. உங்க பையன் குடிக்கிறான். சில அம்மாலாம் சொல்லுவாங்க, குடிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? எல்லாரும் தான் குடிக்கிறாங்க, என் பையனும் குடிக்கிறான். ஒரு நாள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அதனுடைய பலன் இருக்கு. சில மனைவிகள் இருக்காங்க, எனக்கு தெரிந்த சில அக்காக்கள், வீட்டுக்காரர் வெளியே போய் குடிச்சிடக்கூடாது. ஏன்னா வெளியே குடித்தா நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, நிறைய செலவு பண்ணணும். இந்த அக்காவே பாட்டில், பையனை அனுப்பி பாட்டில் வாங்கி வச்சிருக்க அக்காவை காமிக்க அவனுக்கு. அவ சொல்றா, ஏன் புருஷன் ஒன்றும் பெருசாலாம் குடிக்க மாட்டாரு, குடிப்பாரு, கவுந்தடிச்சு படுத்துருவாரு, அவ்வளோதான். வீட்டுக்குள்ளேயே பாட்டில் வாங்கி வச்சிருக்கிறாங்க. கவனிங்க, உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு. உன் வம்சம் வளரணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா முதலாவது கடவுளை நினை. இரண்டாவது, கடவுளை வருத்தும் பாவ வழியில் செல்லாதபடி, கடவுளை கட்டளைகளை மீறாதபடி உன் பிள்ளைகளை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நீ கேட்டாலும் கேட்காட்டாலும் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய சொல்லு. கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சொல்லு. உன் குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய வாழ்க்கையில தேவ கற்பனைகள் பேசப்படணும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 1:1, நற்பேறு பெற்றவர் யார்? பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அவர் என்ன செய்வாரு? சொல்லுங்க, என்ன செய்வாரு? இரவும் பகலும். எதுல இருப்பாரு? இரவும் பகலும். இன்னைக்கு எதுல இருக்கீங்க? இருக்கிற சீரியலை ஒண்ணு விடாம பார்க்கறது குடும்பம், செல்போன்லேயே உட்கார்ந்து இருக்கிற குடும்பம். அல்லேலூயா. இரவும் பகலும் எதுல இரு? கடவுளின் வசனம், கடவுளுடைய வார்த்தை. படிச்சிருந்தியாமா? 2வது வசனம் படி. அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் என்ன செய்வாரு? மகிழ்ச்சி உறுபவர். அவருடைய பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய சட்டம், கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். வாழ்வோ சாவோ எதுக்கு கீழ்ப்படி? கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படி. உன் குடும்பத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு நேராக நடத்துங்கள். அடுத்து தோபித்து சொன்ன அறிவுரைக்கு வந்துருங்க. 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். உன் வாழ்நாள் முழுவதும் நீதியை கடைபிடி, அநீதியின் வழியில் செல்லாது. 3 காரியம். 1, கடவுளை நினை.
இரண்டாவது கடவுளுடைய கட்டளையை ஒரு நாளும் மீறாத. மூன்றாவது எதை கடைபிடிக்கணும்? நீதியை துன்புற்றாலும் பரவாயில்ல, நீ எதை கடைபிடி? நீதியை நீ வறியவனா இருக்கலாம் மகனே, நீ ஏழையா இருக்கலாம். நீங்க நம்ம பெரிய ஆள் இல்லை, ஆனா ஏழ்மையில இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் அநியாயம் செய்யாத. நீங்களாம் மற்றவன மாதிரியே வாழ சொல்லி கொடுக்குறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க மற்றவங்கள மாதிரி வாழ வேண்டிய அவசியம் உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டேய், நம்ம கோட்டையும் கட்ட வேண்டாம், கொடியேற்ற வேண்டாம். நம்ம வாழ்க்கையில கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு கீழ்ப்படி. அநியாயம் பண்ணாத, அக்கிரமம் பண்ணாத, அநியாயமான சம்பாத்தியங்கள், சொந்த குடும்பத்தில் அடுத்தவனை ஏமாற்றி இருக்கிறவன் குடும்பத்தை கெடுத்து ஏழைகளையும் எளியவர்களையும் நசுக்கி இப்பெல்லாம் மேலே வர்ற ஆள்லாம் ரொம்ப நாள்லாம் நிற்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ மூணாவது காரியம் நீ என்ன செய்யணும்? நீதியை கடைபிடி, அநீதியை விட்டு விலகு. உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லா கவனிக்கணும். இப்படி நல்ல பயிற்சி பெறுகிற குடும்பம் கடவுளுடைய ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ளும். ஆமென். அந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்க, ஆசீர்வதிப்பாரா? தோபித்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? யோபு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரா இல்லையா? அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். யோபுடைய குடும்பம் ரெட்டிப்பாக ஆசி பெற்றது. இன்னைக்கு உங்க குடும்பத்தை உயர்த்துவார், உங்க பிள்ளைகளை தலைத்தோங்க செய்வார். இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இறைவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபியுங்கள். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடும். ஒரு நிமிடம் முழங்கால் படியிடும். என் குடும்பத்தில் ஆண்டவரே நல் வழியில் பழக்க என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியத்தை கற்றுக் கொடுங்க. பெரியவங்களெல்லாம் மதிக்க சொல்லிக் கொடுங்க. தாத்தா பாட்டிகளுக்கு நல்ல மதிக்க சொல்லிக் கொடுங்க. உங்க கூட இருக்கிறவங்களை கனப்படுத்த சொல்லிக் கொடுங்க. கற்றுக் கொடுங்க. நீங்க கற்றுக் கொடுங்க. கடவுள் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், குடும்ப தலைவிகள், இங்க இருக்கிற அப்பாக்கள் அம்மாக்கள் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நல்ல கைகளை உயர்த்துவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ, உமக்காய் ஓடுவோ, உந்தன் நாமம் சொல்லுவோ. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. எபினேசர் எபினேசர், இதுவரை உதவினே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக்கொள்வே. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே, முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்துக் கொள்வீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து
பார்த்துக்கொள்வி. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நான் முழங்கால் படியிட்டு முழுவதும் தருகிறே. நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போ. உமக்காய் ஓடுவோம் உந்தன் நாமம் சொல்லுவோம். ரெண்டு கைகளை நெஞ்சில சேர்த்து வைங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு அப்பாக்களும் அம்மாக்களும் உங்க மனசுல நீங்க கேள்வி எழுப்புங்க. என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனா இந்த ஆசீர்வாதம் நிலைச்சு நிக்கணுமே. இந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகளின் பிள்ளைகள் மீது வரணுமே. இந்த ஆசீர்வாதம் என் வம்சத்துக்கு வேணும். பாருங்க, தாவீது தன் மகன் சாலமோனுக்கு சொல்லுவாரு, என் மகனே சாலமோன், கடவுள் எல்லா இதயங்களையும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லா இதயத்தையும் அறிந்திருக்கிறார். நீ அவருக்கு அஞ்சி அவர் கட்டளையில நடந்து அவரை தவிர வேற எதன் பக்கம் நீ போக கூடாதுன்னு ஆண்டவர் சாலமோனுக்கு தாவீதின் வழியா தாவீது ஆண்டவருடைய கட்டளைகளை சாலமோனுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனா சாலமோனை பாருங்க, அவ்வளோ பெரிய ஞானி, தேவனை விட்டுட்டு அவன் பெண்களுக்கு பின்னால போயிட்டார். கட்டளையை புறக்கணிச்சாரு, குடிச்சாரு, ஆடினாரு, பாடினாரு, மனைவிகள் வைப்பாட்டிகள் என்னெல்லாமோ பண்ணணுமோ பண்ணாரு. முடிவுல அவரே எழுதினாரு, எல்லாமே வீண். ஆனா நீங்க லேசா சாலமோனுக்கு அப்புறம் படிச்சு பாருங்க. சாலமோனுக்கு பின்னால் அவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பாருங்க, ரொம்ப பரிதாபமா இருக்கும். கடவுள் கொடுத்த அந்த உடன்படிக்கையை ஒரு மனிதன் மீறும் பொழுது கடவுள் வாக்களித்த வாக்குறுதிகள் கூட நிறைவேறாமல் தடையாய் மாறிவிடுகிறது. என் குடும்பம் நல்லா இருக்குன்னு விரும்புகிற அம்மாக்கள், என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற அம்மாக்கள், நீ வெறும் ஜெபத்தோட போகாத, உன் பிள்ளைகளை ஞான வழியில நடத்து. உன் பிள்ளை படிக்கானோ படிக்கலையோ ஆலயத்துக்குள்ள வரட்டும், கடவுளுடைய கட்டளைக்குள்ள வரட்டும். கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாசத்தில் அவர்களை கொண்டு போ. தெய்வ பயமும் தெய்வ பக்தியும் கொடுத்துப்பார். உன் பிள்ளை உலகத்துல பெரிய சர்டிபிகேட்லாம் இல்லாட்டாலும் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், கடவுள் அவர்களை யார் கையிலே விழாம தலை நிமிர செய்வார். கைத்தட்டு அவர்களை உயர்த்துவார், மேன்மையா உயர்த்துவார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் உங்களை முழு சோப்பு கொடுங்க. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. உன் மகளுக்காக ஜெபம் பண்ணு, உங்க கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க உறவுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா.
எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஏசையா, 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 நீரே நீரே சத்தியம், நீரே ஜீவன். ஏசையா, ஆண்டவரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உம் பாதம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் மீது தயவாய் நீர் மனம் இறங்கும். இன்று முதல் நம் ஆசீர் உங்கள் மீது இருக்கும் என்று சொன்னீர். அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தக்க வைக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த உமது கற்பனைகளின் படி உம் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமான மக்களாக வாழ என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். எங்க மேல இறக்க வைங்க, எங்களை ஆசீர்வதி. என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா தீமையிலிருந்து எங்களை விடுவி. என் மகன் மீது இரக்கம் வையும், என் மகள் மீது இரக்கம் வையும். என் பிள்ளைகள் உமக்கு உரியவர்களாய் மாறட்டும். இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் உமக்கு நேசமுள்ள பிள்ளைகளாய் வாழ அருள். ஆசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.